பூஜா காட்டுப் பகுதியில அவ அம்மா அப்பாவோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தா. ஒரு நாள் அவ அம்மா அப்பா அவளை வீட்ல விட்டுட்டு வெளியில கிளம்பினாங்க. போகும்போது பூஜாவை வீட்லயே இருக்கணும், வெளியில எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா பூஜா அவ அம்மா அப்பா பேச்ச மீறி வீட்டை விட்டு வெளியில போனா. அவ காட்டுல நடந்து போயிட்டே இருக்கிறப்போ எதிரில் ஒரு சூனியக்காரி வந்தா. பூஜா அந்த சூனியக்காரியோட தோற்றத்தை பார்த்து சிரிச்சா. உடனே அந்த சூனியக்காரி என்ன பார்த்தா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவை ஒரு எலும்பு கூடா மாத்திட்டு அங்கிருந்து போயிட்டா. பூஜா என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருந்தப்போ அங்க ஒரு வெள்ளை ஆந்தை வந்துச்சு. உனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ற மாதிரி செஞ்சா இந்த சாபத்துல இருந்து நீ விடுபடலாம்னு சொல்லுச்சு. பூஜாவும் என்ன செய்யணும்னு ஆந்தை கிட்ட கேட்டா. அதுக்கு ஆந்தை, நீ இந்த காட்டுல உள்ள பேசுற கேரட்டை கண்டுபிடிச்சு அதை சாப்பிடணும். ஆனா அதை சாப்பிட்றது